80% உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதுலயே இருக்கு. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு சொல்றாங்க, கோபேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற சில கீ விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற சில டேர்ம்ஸ் இத பத்திலாம் வந்து நாங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க ப்ரொஃபஷனல் கிடையாது. ஸோ அது ஃபுல்லா நமக்கு வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கிடையாது. பட் ஆனா நாங்க வந்து ஒரு 5, 6 இயர்ஸா யூடியூப்ல இத பத்தி கொஞ்சம் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில டீடைல்ஸ்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிற சில கீ விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம் இன்சூர்டு அப்படின்னு சொல்றாங்க, கோபேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேட்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ எங்களோட லேர்னிங்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா நெறைய இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் புரியும். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சம் இன்சூர்ட். சம் இன்சூர்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க முதல்ல. சம் இன்சூர்ட்னா நம்ம வந்து பாலிசி எடுக்க சொல்ல 5 லட்சமா 10 லட்சமா அது நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதோட வேல்யூ தான் வந்து சம் இன்சூர்ட். கரெக்ட். இப்போ என்னன்னா நம்ம ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி போட்டிருக்கோம்னா அந்த 5 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து சம் இன்சூர்ட். ஸோ அப்படின்னு சொல்றது தான் இந்த சம் இன்சூர்ட்ன்ற பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சார்ஜஸ்ன்னு வரும். ஆம்புலன்ஸ் சார்ஜஸ்னா யூஸ்வலா தெரிஞ்சது. பேசிக்கா ஆம்புலன்ஸ் சார்ஜஸ்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸ் டாக்ஸி ஃபேர் மாதிரி அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல அது 2000 3000 5000ன்றது. ஆமா. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சார்ஜஸ் மட்டும் தருவோம். பேலன்ஸ் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆமா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறோம்னா, இப்போ ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு அப்படின்றப்போ ஒரு ₹1000 to 1500 அந்த மாதிரி வருதுன்னா, அது வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். அதுவும் வந்து எல்லா இன்சூரன்ஸுமே ஒரு ஆம்புலன்ஸ் கவர்னு ஒரு லிமிட் இருக்கும். அது லிமிட் இருக்கிற இன்சூரன்ஸும் இருக்கு, லிமிட் இல்லாத இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நெறைய இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் சார்ஜஸ்னா என்னன்ற ஒரு ஐடியா குடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து அதுல இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணவும் செய்யும், கவர் பண்ணாமயும் இருக்கும் இன்சூரன்ஸ்ல. ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் நம்ம இங்கேருந்து வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்னா அது ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் என்னன்றது. அதான் ஆம்புலன்ஸ் சார்ஜஸ். ஓகே. நம்மளுக்கு இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ரெடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிவாபு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பார்த்தோம். ஸோ அது என்னன்னா, இப்போ நான் வந்து அன்மேரிட். ஸோ இப்போ எனக்கு வந்து அடுத்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் முன்னாடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த 3 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி போகும்போது எந்த டிசீஸா இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல வந்து வேற ஒருத்தவங்க நம்மளுக்கு கூட நம்ம ஃபேமிலியில இன்க்ளூட் ஆகும்போது அவங்களும் இந்த பாலிசியில நம்ம சேர்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ வந்து நம்ம 3 இயர்ஸ் வந்து ஒரு கோப் அப் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் கவர் பண்றதுக்காக வர்றது தான் வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு. வெயிட்டிங் பீரியட் இருக்காது. புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றோம்னா அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வரும். ஆமா. சோ இப்போ நீங்க அடுத்து ஒரு 1 1/2 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ண போறேன்ற பிளான் இருந்துச்சுன்னா, ஃபியூச்சர் ரெடின்றது ஒரு டாப் அப் ஜஸ்ட் ஒரு ₹100 குள்ள தான் வருது. ஆமா. இதுவே நாங்க இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரீசென்ட்டா இதெல்லாம். அத நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடே இருக்காது. உங்களுக்கு அப்படியே உடனே நீங்க அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அதுதான் ஃபியூச்சர் ரெடி. அது வந்து நிவாபு போல தான் இருக்கு. ஆமா. மத்ததுல என்ன இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சது நாங்க சொல்றோம். ஃபியூச்சர் ரெடின்றது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேஃப் கேர் பிளஸ் அப்படின்றதும் இதுல இருக்கு. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எது எடுக்கிறோமோ அதே மாதிரி சேஃப் கேரும் முக்கியமா எடுத்துடணும். ஆமா. ஏன்னா எனக்கு வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு அப்பா இல்ல சேஃப் கேர்னா என்னன்றது முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேஃப் கிளியர் என்னன்னா நம்ம வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி எல்லாம் நம்ம ப்ரொசீஜர்லாம் முடிச்சு நம்மளுக்கு ஃபைனல் பில் வரும். அந்த பில்லுல வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கவர் ஆகாது. அது என்னன்னா கன்சியூமபிள்ஸ். அந்த கிளவுஸ், இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரி சில கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க இன்சூரன்ஸ் ஒரு தடவை கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பர்சனலாவே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க கிளைம் பண்ணியிருக்கோம். ஒரு 60,000 65,000 கிளைம் ஆச்சா? அது வந்து ஓவரால் பில் வந்து 52 நம்மளுக்கு 42 கொடுத்தாங்க. 10,000 வந்து டிடெக்ட் பண்ணாங்க. இந்த
இந்த 10,000 என்ன டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கன்சியூமபிள் டைப்பும் ஒண்ணு நம்மளுக்கு டிடெக்ட் ஆயிருக்கு. தெர்மாமீட்டர் யூஸ் பண்றது, டாக்டர் போடுற கிளவுஸ், ஆமா, அவங்க யூஸ் பண்ற அந்த ஹேண்ட் சானிடைசர், ஆமா, ரூமுக்கு யூஸ் பண்ற சானிடைசர் எல்லாமே அதுல வந்து ஆமா. ட்ரேல இருந்து எல்லாமே நம்மளுக்கு போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸ் கிளைம்ல வராது. அதுவே வந்து நம்மளுக்கு 30% 20% வரதா YouTubeல நான் ஒரு சில வீடியோஸ்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இந்த சேஃப் கேர் பிளஸ் அப்படின்ற ஆப்ஷன் கட்டாயம் எடுத்துடணும். நீங்க மத்த இன்சூரன்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது வேற நேம் கூட அதுல வேற இருக்கலாம். நேம்ல இருக்கும். சேஃப் கேர் பிளஸ் எங்களுக்கு 100% அது கிளைம் ஆகணும். இந்த கன்சியூமபிள்ஸ் சேர்த்து கிளைம் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டு அந்த இன்சூரன்ஸ போட்டீங்கன்னா கொஞ்சம் 100% நீங்க கவர் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டாப் அப். சூப்பர் டாப் அப்னா உனக்கு தெரிஞ்சத சொல்லு. சூப்பர் டாப் அப்னா நம்ம வந்து இப்ப சம் இன்சூர்ட் ஒன்று 5 lakhs எடுத்திருப்போம். ஆ. அது வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஒரு ஏதோ ஹாஸ்பிட்டல் ஆகிறோம், அது 5 lakhs காலி ஆயிடுச்சு ம். அப்படின்ற பட்சம் அடுத்த அமௌண்ட் நமக்கு வந்து கிளைம் கிடைக்காது. இல்ல இது அப்படி கிடையாது. எப்படி வரும்னா கரெக்ட்டா 5 லாக்ஸ் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். 5 லாக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டோம். இப்ப ஹாஸ்பிடலைஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 5 லாக்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆயிருச்சு. இப்போ திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிடலைசேஷன் ஆகி ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு இன்னும் ஒரு 5 லட்சம் அப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னா, இப்ப நம்மளுக்கு 5 லாக்ஸ் மட்டும் தான் கவர் குடுத்துருப்பாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஆனா நம்ம சூப்பர் டாப் அப் வந்து ஒரு 25 லாக்ஸ் அப்படி போட்டு வச்சிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் 5 லாக்ஸ் வந்து நம்ம சம் இன்சூர்ட்ல இருந்து போயிடும். அடுத்த 25 லாக்ஸ் நம்ம சூப்பர் டாப் அப் போட்டிருக்கோம்ல. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து சூப்பர் டாப் அப் வேலை செய்யும். சரி, இப்ப நான் சூப்பர் டாப் அப் மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமா கேட்டா எடுக்கலாம். ஆனா, இப்ப எப்படின்னா, ஒரு 5 லாக்ஸ் வரைக்கும் நீங்க உங்க காசு கட்டுற மாரி இருக்கும். 5 லாக்ஸ் மேல தாண்டும்போது தான் நான் வந்து இந்த சூப்பர் டாப் அப் குள்ளேயே வருவேன் அப்படின்ற மாரி அந்த இன்சூரன்ஸ் ஆயிடும். மோஸ்ட்லி அந்த மாரி போடுறது வந்து ஒர்த் இல்ல. நீங்க இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கு மேல சூப்பர் டாப் அப் போடுறது இருந்தா அப்படி போட்டா பெட்டர். 5 லாக்ஸ் வந்து சம் இன்சூர்ட் ஒரு 10 லாக்ஸோ 25 லாக்ஸோ நீங்க வந்து சம் இன்சூர்ட் இது சூப்பர் டாப் அப் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். சூப்பர் டாப் அப்போட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 2000 ஏஜ பொறுத்து 1500 மாறும். ஏஜ பொறுத்து மாறும். ஆமா. இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏஜ பொறுத்து தான் எல்லா காஸ்டிங்குமே மாறும். கம்மி ஏஜ்ல இருக்கும்போது அதோட எடுத்துடணும் பாலிசி கம்மியா எடுத்துடணும். இருக்கும். நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க போடுறீங்கனால எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நாங்க ஒரு 5 இயர்ஸா போட்டுட்டு ஆமா. இருக்கோம். 5 இயர்ஸா நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஓகே. சூப்பர் டாப் அப்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே. இப்ப நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன். ஸோ நம்ம ரீசென்ட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் என்னன்னு சொல்லிட்டு. அன்லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சம் இன்சூரன்ஸ் 10 லட்சம் போட்டிருக்கோம்னா, ம். அந்த 10 லட்சம் கிளைம் ஆன பிறகு, அடுத்து நம்ம இன்னொரு உடனே ஒரு ஹாஸ்பிடலைசேஷன் அடுத்து 10 லட்சமும் அது கிளைம் ஆகும். அது ஆ. மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனாலும் வந்து கிளைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜனவரி மந்த்ல ஹாஸ்பிடலைசேஷன் ஆயிருக்கீங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கிளைம் நீங்க போட்டிருக்கீங்க. 10 லட்சம் கிளைம் ஆயிருச்சு. அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு ப்ராப்ளத்துக்காக இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ஸ்பெண்ட் ஆகுதுனாலும் உங்களுக்கு வந்து கிளைம் நடக்கும். அது எப்பன்னா அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். ஒன்ஸ் பெர் இயர் அப்படின்னு உங்க இன்சூரன்ஸ்ல போட்டுச்சுன்னா, நீங்க 10 லாக் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. அந்த 10 லாக் ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்த மீதி இருக்கிற அடுத்த ரெஸ்ட் ஆஃப் வருஷம் தான் நீங்க மந்த்ஸ் கிளைம் பண்ண முடியும். நீங்க கிளைமே பண்ண முடியாது. அடுத்த ஜனவரியில நீங்க வந்து அதாவது அடுத்த வருஷம் தான். எக்ஸ்பைரி அந்த டைம் policy முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இது நாங்க ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்ட தகவல். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் பைட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. வேக்சின் பைட்னா அந்த நாய்க்கடி, பூனைக்கடி அதெல்லாம் கிளைம் கொடுக்கறதுக்கும் இருக்கு. கிளைம் குடுக்கறது இருக்கு. பட் என்னன்னா வந்து உங்களுக்கு அதுல ஒரு லிமிட் இருக்கு. 2000 இல்ல 5000 லிமிட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்சூரன்ஸ் அது இருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து மெட்டர்னிட்டி கவர். மெட்டர்னிட்டி கவர்னா என்னன்னா வந்து அதாவது குழந்தை பெத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடலைசேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபுல்லாலாம் கிடைக்காது. இது வந்து ஒரு லிமிட் குடுத்துருப்பாங்க. ஒரு 12,000 இல்ல 15,000 25,000 அந்த மாரி ஒரு லிமிட் இருக்கும் அதுக்குள்ள. இது வந்து எப்படின்னா, இது வந்து பிளான்டா நடக்கிறது. ஸோ குழந்தை பெத்துக்கிறது ஒரு பிளான்டா நடக்கிற விஷயம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய உங்களுக்கு பெனிஃபிட் குடுக்க மாட்டாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்க மெட்டர்னிட்டி கவர்னே தனியா எடுக்கலாம். அத நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க எடுக்கிறதா இருந்தா. அத பத்தி எங்களுக்கு ஐடியா இல்ல. நீங்க ஆனா ஃபர்தரா உங்களுக்கு அந்த மாரி தேவைப்படுதா செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மெட்டர்னிட்டி இப்போ நாங்க போட்டிருக்க பிளான்ல என்ன மெட்டர்னிட்டி பிளஸ் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே அதுல கொஞ்சம் சேர்ந்து போட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மினிமல் காஸ்ட் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அதுல பெரிய ஐடியா எங்களுக்கு இல்ல. ஆனா இந்த நாங்க போட்டிருக்க இன்சூரன்ஸ்ல எல்லாமே இருக்கு. அது எங்களுக்கே தெரியாது. அது உள்ள பாலிசில பார்க்க சொல்ல இருக்கு. பாலிசில இருக்கு. ஒரு லிமிட்டடா அதுல கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா என்னது? நம்மளுக்கு முன்னாடியே எதனா வியாதிகள் இருந்தா அத கவர் பண்ண முடியாது. புதுசா நீங்க எடுக்கலாம். ஆமா. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா நம்மளுக்கு நார்மலா முன்னாடியே நம்மளுக்கு நோய் இருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் எடுக்கல.
இதுக்கு முன்னாடி எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அப்புறம் சம் லங் டிசீஸ் சம்திங் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வியாதி இருக்குன்னா, அதெல்லாம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்க இன்சூரர் கிட்ட கண்டிப்பா சொல்லிறணும். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆப்பரேஷன் வந்து இங்க வயித்துல பண்ணியிருக்கோம். இல்ல ஏதோ உங்களுக்கு டிசீஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்க பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பிளஸ் வந்து கவரேஜ் என்னன்னா, கிடைக்கும். உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அடுத்து நீங்க நம்ம 3 இயர்ஸ் கழிச்சு ஏமாத்துனோம்னா, அது ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆமா. அவங்க ஈஸியா அவங்க ரிஜெக்ட் கண்டுபிடிச்சுருவாங்க. பண்றதுக்கான காரணத்த தான் ஃபர்ஸ்ட் தேடுவாங்க. அதுல நீங்க ஆமா, ஈஸியா மாட்டிப்பீங்க. ஆமா. அது அதனால தெளிவா சொல்லி நம்ம அதுக்கேத்த பிரீமியம் கட்டி, யார் எந்த இன்சூரன்ஸ் குடுக்குறாங்களோ அத எடுத்துக்கலாம். ஆமா, ஏன்னா ஒரு சிலர் குடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் குடுப்பாங்க. ஆமா. அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்கே எடுக்க சொல்லவே நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கும் கவரேஜ் குடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் லிமிட்டும் வச்சிருக்காங்க. நீங்க அதுக்கேத்த பிரீமியமும் வரும். அந்த மாரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, நம்ம நெறைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லிட்டோம்னு வச்சுக்கயேன், எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸே குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். உனக்கு இன்சூரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, 25 ஏஜ்க்கு முன்னாடியே 18 ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிறது நல்லது. நீங்க வந்து இன்சூரன்ஸே ஸ்டார்ட் பண்ணல. எப்படியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது வேற விஷயம். பட் ஏர்லி ஸ்டேஜ் ஏஜ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிசீஸுமே இருக்காது மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிரும். பிரீமியமும் கம்மியா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட். டே கேர் ட்ரீட்மெண்ட் பத்தி ஐடியா இருக்கா? கேக்கா ட்ரீட்மெண்ட் டே தெர்ல. கேர் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஆ நம்ம ஹாஸ்பிடலைசேஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சில விஷயத்துக்கு. எதுன்னா, இப்ப நம்ம டயாலிசிஸ் பண்றோம். சுகருக்கு வந்து டயாலிசிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஹாஸ்பிடலைசேஷன் போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட்ல வரும். நம்ம போயிட்டு டயாலிசிஸ் மிஷின்ல போயிட்டு அந்த பிளட்ல இது பண்றது அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரலாம். இது வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா. ஆயுர்வேதா உங்களுக்கு தெரியும். ஸோ சித்தா அந்த மாதிரி ரிலேட்டட் விஷயத்துக்கு வந்து நம்ம கிளைம் எடுத்துக்கலாம். அது சம் லிமிட் இருக்கு. ஸோ அது வந்து இன்சூரன்ஸ பொறுத்து மாறும். அது எத்தன பேர் யூஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஆயுர்வேத ரிலேட்டட் எங்களுக்கு தெரியல. நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து டொமஸ்டிக் எவாக்குவேஷன். இப்ப எப்படின்னா, நம்ம இது ஆம்புலன்ஸ் ரிலேட்டட்ல வர்றது தான். இப்ப நம்ம ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் எப்படி குடுக்குறோம், அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்ல எடுத்துட்டு போறது இங்கேருந்து அதாவது ஃபார் சென்னை டூ குஜராத் ஏதோ எடுத்துட்டு போறாங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் எவாக்குவேஷன் அப்படின்னு வரும். ஸோ அதுலயும் வந்து நமக்கு சம் இன்சூர்ட்ல எவ்வளோ போட்டிருக்காங்கன்ற டீட்டெயில் நீங்க பார்த்தா தான் தெரியும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ்லாம் எவ்வளோ கவர் பண்றாங்க அப்படின்றது. ஏர் ஆம்புலன்ஸ் அதான் இது எல்லாமே அதுக்குள்ள வர்றது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, போர்ட் பண்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். போர்ட் பண்றதுன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. கோட் பண்ணா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். அத நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஒரு சில நேரம் நம்மளுக்கு அது பிடிக்காத கிளைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கலாம். மேபி அந்த இன்சூரன்ஸோட ரிவ்யூ ரொம்ப பேடா போயிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து நல்ல இன்சூரன்ஸ்க்கு மூவ் ஆகணும்னா அதுக்கு பேர் தான் போர்ட்டபிலிட்டி. இப்போ நீங்க வந்து ஏப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. அது வந்து எடுத்தது ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல. வேற கம்பெனி மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுதுல்ல. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகும்போது, நீங்க வந்து அ இப்ப நீங்க எந்த கம்பெனி வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணணும். இந்த மாரி நான் வந்து ஏ இன்சூரன்ஸ்ல இருந்து நான் பி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு நீங்க இந்த பி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, ஓகே சார் நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து போர்ட் பண்றது. இன்சூரன்ஸ் வந்து போர்ட் பண்றது. சிம் எப்படி போர்ட் பண்றோமோ அதே ஆ மாரி. நம்பர் இப்ப எப்படி ஏர்டெல்ல இருந்து பிஎஸ்என்எல் போறது, பிஎஸ்என்எல்ல இருந்து ஏர்டெல் வருது அந்த மாரி இருக்குல்ல. அதே மாரி தான் இதுவும் போர்ட்டல் பண்றது. பட் நீங்க இந்த போர்ட் பண்றது வந்து ஒரு 3 to 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து இது பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஏ இன்சூரன்ஸ்ல இருந்து பி இன்சூரன்ஸ்க்கு மாறிக்கிறேன் அப்படின்ற விஷயம் தான் வந்து போர்ட் பண்றது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி கேஷ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வந்து நம்ம வந்து ஹாஸ்பிடலைஸ் ஆயிருப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, கேஷஸ் வந்து குடுக்கறதுமே இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க பர்சனலா அனுபவிச்சது இல்ல. பட் இதுல பாயிண்ட்டா எங்களுக்கு வந்து தெரிஞ்சது என்னன்னா, இப்ப நம்ம ஹாஸ்பிடலைஸ் ஆயிருக்கோம். ஒரு 500ஓ, 1000ஓ வந்து நம்ம இன்சூரன்ஸ பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து ரூம் ரென்ட் லிமிட். ரூம் ரென்ட் லிமிட்ட பத்தி சொல்லுங்க. ரூம் ரென்ட் லிமிட்னா நம்ம வந்து இப்ப ஐசியூக்கு ஒரு ரூம் ரென்ட் லிமிட் குடுத்துருப்பாங்க. நம்ம தனியா சூட் ரூம், பிரைவேட் ரூம், ஆ கம்பைன்டு ரூமு, ஸோ இந்த இந்த மாரி மாதிரிலாம் ரூம்ஸ்லாம் இருக்கு. ரூம் ரென்ட் அதுல லிமிட் வந்து இருக்கு. ரூம் ரென்ட் லிமிட் வந்து இருக்கக்கூடாது. அன்லிமிட்டடா இருக்கணும். ஆமா. எவ்வளவு சார்ஜஸ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து கேப்ன்னு சொல்லுவாங்க. ஆ. நான் வந்து 10,000 ரூம் ரென்ட் கேப் அப்படின்னு வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த இதுக்கு 10,000 தான் அப்படின்ற மாரி இருக்கும். நம்மளுக்கு ரூம் ரென்ட் லிமிட்டே இருக்கக்கூடாது. ரூம் ரென்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கேத்த மாதிரி பில்லும் அதிகமாகும். அதான் ஏன்னா மெயின் டாக்டர் ஃபீஸ் வந்து இப்போ நார்மல் ரூமுக்கு 500 ரூபாய் போடுறாங்கன்னா, நீங்க பிரைவேட் ரூமோ சூட் ரூமோ போனா அதுக்கு 2000 பில் போடுவாங்க. அதே டாக்டர் அங்கதான் வருவாரு. ஆமா.
ஸோ அதனால ரூம் ரெண்ட் வந்து உங்களோட பிரீமியமுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து அன்லிமிட்டட்னு இருக்கும். அதுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். சப்போஸ் ஏதோ ரிஜெக்ஷன் கிளைம் ஆகல, குடுக்க மாட்டேன்ற பட்சத்துல ஏதோ ஒரு ராங் டிஸ்கஷன் ஆகுதுன்னா, நம்ம தகுதிக்கு மீறின ரூம் நம்ம எடுக்கக்கூடாது. இது எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வசதி இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போலாம் அப்படின்ற ஒரு வசதி இருக்கும். அந்த மாரி ஹாஸ்பிட்டல் போறது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படி சொல்றோம்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 பில் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு தகுதியா இருக்கிற ஹாஸ்பிட்டல், ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ, அதுல நீங்க போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்பெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் இப்போ டைம்லயும் அந்த பெயின ஒரு தாங்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஈஸியா 10 லட்சம் அதே ட்ரீட்மெண்ட் இன்னொரு ஹாஸ்பிட்டல் 2 லட்சம் நடக்குதுன்னா, நீங்க அந்த 2 லட்சம் ஹாஸ்பிட்டல் போறது பெட்டர். ஆமா. இப்போ 10 லட்சம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்கு. குடுக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம்டான்ற இது தான் நீங்க போலாம். ஆனா ஆமா. உங்களால அத பேர் பண்ண முடியாதுன்றப்போ, நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலா போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நெறைய பேருக்கு அந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா. அதுக்கு மேபி அந்த பாலிசியோட டீடைல்ஸ் தெரியாம அவங்க போய் ஆமா. மாட்டிக்கிறாங்க. எப்படி வேணா இருக்கலாம். நீங்க எல்லாமே அன்லிமிட்டடா இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட மட்டும் போகவே கூடாது. எப்போனா ஆமா. அவங்க ரிஜெக்ஷன் குடுக்கறதுக்கு தான் அவங்களோட மெயின் மோட்டிவாவே ஆமா. நீங்க இருக்கு. இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் ஒரு ரிஜெக்ஷன் awareness ஆகுற இருக்கணும். பாயிண்ட் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். அத நம்ம தாங்கக்கூடிய இது இருக்கா? ஏன்னா இப்ப நாங்க ஒரு அப்படின்றத சாதாரண ஒரு இதுக்கு போய் ஒரு 1 வீக் ஆர் 7 டேஸ் தான் 10 டேஸ் இருந்திருக்கோம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் வந்து இது டெங்கு வந்தது. டெங்கு. அதுக்கு வந்து ரூ. 62,000 பில்லுல அவங்களுக்கு வந்து 42,000 தான் கிளைம் ஆச்சு. ஸோ 22,000 எங்களால பேர் பண்ணவே ஈஸியா குடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நாங்க போன ஹாஸ்பிட்டலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போயிருந்தா வெறும் 10,000 கூட பில் வந்திருக்காது. ஆமா. அப்போ வந்து அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. ஸோ எங்களால 20,000 அது பேர் பண்ண முடிஞ்சது. கட்டிட்டு வந்துட்டோம். அது மாதிரி வந்து நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் ஹையர் ரொம்ப ஹாஸ்பிட்டல் பெருசா போனீங்கன்னா வச்சுக்காதீங்க. இன்னும் பில் அதிகமா வரும். ஏதோ அது இது வந்து ஒரு ஒரு ஓவராலா வச்சுக்கோங்களே தவிர இதுதான்னு கிடையாது. ஆமா. ஒரு டெசிஷனுக்காக இது நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு சில வியாதிக்கு வந்து நீங்க ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் தான் போற மாரி சூழ்நிலை இருக்கும். சோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி கேர்னு போசலாம் நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இத நீங்க ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அசம்ப்ஷனா வச்சுக்கீங்க. அசம்ப்ஷன் கரெக்டான வார்த்தை. ஜெனரல் போற முடியல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம டக்குனு ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆகணும். ஆமா. இப்போ நம்ம வந்து ஒரு இது ஒரு டிசீஸ் ஜெனரல் ஒபினியனா வச்சுக்கோங்க. ஜெனரல் உடம்பு முடியல ஏதோ மலேரியாவோ ஏதோ டவுட்டா இருக்கு நம்ம ஜெனரல் நம்ம வீட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணுவோம். ஆமா. அப்போ ஒரு டாக்டர் நீங்க கன்ஃபார்ம் பண்ணவொன்னா இல்லங்க இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நீங்க வந்து சூஸ் பண்ணி போற மாதிரி சூஸ் ஆமா. பண்ணிக்கலாம். அதுதான். நீங்க உங்க ஏன்னா ஐசியூ எங்களுக்கு அப்படிதான் ஆச்சு. நாங்க ஜெனரலா ஒரு 2 வீக்ஸா லோக்கல்ல பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எதுலயுமே தெரியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்க்க சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க போய் அட்மிட் ஆயிடுங்க. இல்லன்னா உங்களுக்கு போய் எந்த ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் ஆயிடுன்னு சொன்னாலும் நம்ம போய் பார்த்து அட்மிட் ஆயிடும். பக்கத்துல எது ஹாஸ்பிட்டல் இருக்கோ நியர் பை அதை பார்த்து அட்மிட் ஆயிடும். உங்க ஓவரால் பில்ல எதை பொறுத்து மாறும்னா இந்த ஐசியூ பெட் சார்ஜ் வச்சு தான் உங்களுக்கு மொத்த பில் சைக்கிள் ரேட்டுமே மாறும். சோ அதனால ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது. அத நீங்க முக்கியமா பாத்துக்கணும். நாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏசி ரூம் எடுக்கல. அது மாதிரி சூட் ரூம் கேட்டாங்க. உங்களுக்கு இருக்கு கிளைம் அதெல்லாம் சூட் ரூம் வேணாம். எடுத்துக்க சொன்னாங்களா? ஆமா. அடேங்கப்பா. தனி ரூம் ஏசி போட்டு உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வரும். அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. நான் இத்தனைக்கும் அப்பலாம் விஷயம் தெரியாது அவ்வளவா. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அதை எடுக்கல. நம்மளுக்கு அக்யூரேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா நம்மளுக்கு வேணாடா வம்பு எதுக்கு அப்படின்றது ஒரு இது ஏன்னா அப்ப நாங்க எடுத்த சீசனும் அது மாதிரி போன காய்ச்சலும் வந்து குளிர் மெயின் குழந்தைக்கு குளிர்ன்றதுனால தான் நம்மளுக்கு ஏசி தேவையில்லை எதுவும் தேவையில்லை. அதனால பிளெயினா நம்ம ஜன்னலை திறந்துட்டே இருந்தா போதுன்ற அப்ப மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் இருக்குன்னு நெக்ல வந்து ஆ, சூட் ரூம் போட்டிருந்தா ஒரு அவ்வளவுதான். 1,00,000 பில்லுக்கு அவங்க 50,000 அப்படியே தட்டிட்டு இருப்பாங்க. 50,000 நம்ம அவன் அது கட்டணும். மேல பில் போட்டிருப்பானா தெரியல. சூட் ரூம் பொறுத்த ஏன்னா வரைக்கும் அது மாதிரி தான் நார்மல் ரூமுக்கே இத்தனைக்கும் ஆகுது. 20,000 25,000 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சோ இந்த பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரினிவல் போனஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரினிவல் போனஸ்னா என்னன்னா இப்போ வந்து நீங்க ஒரு 5 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. அடுத்து வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20% வந்து நீங்க சம் இன்சூர்ட் 5 lakhs போட்டிருக்கீங்களா, அது வந்து 20% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 20% எவ்வளவு ஒரு 5 லட்சத்துக்கு 1 லட்சம் 20% இருக்கு 100% இருக்கு. இல்ல அது 100% லிமிட் வரைக்கும். லிமிட் தான். 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அது கேரி கேரி ஃபார்வர்ட். இப்போ நீங்க வந்து 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. 20% உங்களுக்கு ஹைக் ஆகும்போது அந்த ரிவார்ட் ரினியூவல் போனஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது வந்து 6 லட்சமா கன்வெர்ட் ஆயிருக்கும். அடுத்த வருஷம் நீங்க கிளைமே பண்ணல அப்படின்றப்போ 7 லட்சம் ஆகும். அதே மாதிரி 8, 9, 10 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் 100% சம் இன்சூர்ட் வரைக்கும் தான் அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் இந்த ரினியூவல் போனஸ்ன்றது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க 5 வருஷம் தாண்டிட்டீங்க, அப்போ 11 லட்சம் ஆகும்னா 11 லட்சம் ஆகாது, உங்களுக்கு அந்த 10 லட்சத்துலயே ஸ்டாப் ஆயிடும். அதுதான் அந்த ரினியூவல் போனஸ். கோப்பேனா என்ன அது சொல்லுங்க. கோப்பைனா ரூம்ல வந்து 2 பேரும் ஒண்ணா இருந்து இல்ல எடுக்கிறது. இல்ல இல்ல. கோப்பேனா என்னன்னா
ஓ! அந்த இது கோபேன்றது கோபே என்னன்னா, என்னன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ அமௌண்ட் வரும்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து 80% குடுப்பான், 20% நீ குடுக்கணும். அது வந்து 50, 50யாவும் இருக்கலாம், 30, 40யாவும் இருக்கலாம். ஆமா அது எப்படி மாரி இருக்கும். ஆனா கோப்பை எடுக்கவே கூடாது. கோப்பே உங்க இன்சூரன்ஸ்ல இருக்கவே கூடாது. இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ற மாரி மட்டும் தான் இருக்கணும். கோப்பே இப்போ நீங்க எக்ஸாம்பிள் கோப்பே இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும். ஏன்னா 80% நீங்க கட்டிட்டு 20% நான் கட்டிக்கிறேன். அப்படின்ற கணக்குலாம் வரும். நீங்க அதனால கோப்பேன்ற ஆப்ஷன் வந்து கம்பெனி தான் பே பண்ணணும். நீங்க பே பண்ணக்கூடாது. அந்த மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட பத்தி ஐடியா இருக்கா? இனிஷியல் வெயிட்டிங்னா ப்ரீ டிசீஸ் இதுதான் இனிஷியல் வெயிட்டிங் அதான் பீரியட். அதுதான். ஆனா எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு தம்பு ரூல்ல தம்பு ரூல்னா ஒரு என்ன சொல்றது? இத நீங்க பாயிண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் எடுக்குறது. அப்படின்னா என்னன்னா, நீங்க இன்சூரன்ஸ் போட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் எந்த கிளைம்மே பண்ணலன்னு கிளைம் பண்ணி அடுத்தடுத்து நீங்க போகும்போது, உங்களுக்கு 90% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எந்த கிளைமா இருந்தாலும் கிடைச்சிரும். இந்த 3 வருஷம், 2 வருஷம் அந்த மாரி டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இன்சூரன்ஸ் வந்து மாறும். 3 இயர்ஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளைமே கிடைக்குன்ற மைண்ட் செட்ல நீங்க எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவர் குடுத்துருவாங்க. அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிளைம் பண்றதுக்கான பாலிசி இருக்கு. அது மாரி நீங்க எடுத்துக்கலாம். ஆமா. வேணுன்ற பட்சத்துல. அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து அந்த அளவுக்குலாம் யோசிக்க அட்வைசரா நீங்க யோசிச்சு போனா எங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுல யோசிக்க கூடாதுன்றதுக்காக நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா, 3 இயர்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் தாண்டிடுச்சுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்துக்குமே அவங்க வந்து கவர் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால இன்சூரன்ஸ உடனே எடுங்க. எடுத்து நீங்க அடுத்தடுத்த 3 இயர்ஸ கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ்ல சேஃப் ஆயிட்டீங்கன்ற நெனப்பு உங்களுக்கு வரணும். அப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நியூ பார்ன் பேபி கவர் ஃப்ரம் டே 1. அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு. அடுத்து குழந்தை பிறக்கப்போது. ஃப்ரம் டே 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா இன்சூரன்ஸுமே கவர் ஆகும்னு நெனைக்கிறேன். நீங்க ஆனா எனக்கு நான் வாங்க சொல்ல நான் சொல்லி ஒரு 1 வீக் அப்புறம் தான் ஆட் ஆனே பண்ணாங்க. இல்ல இது ஆட் ஆன் பண்றது வேற. நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுக்கல. ஓகே. இல்ல அது டிஃபால்ட்டாவே வந்துரும் தான். டிஃபால்ட்டா வரல அது. வரல. நான் ஃபோன் பண்ணி சொன்னோனே 1 மந்த்க்கு அப்புறம் தான் ஆட் ஆனே பண்ணாங்க அது. ஓ! ஓகே. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் ரெடி பிளான்ல போட்டோம். அதெல்லாம் வரும் அதுல. அது ஃபியூச்சர் ரெடில ஆனா இதுல என்ன போட்டுருக்காங்கன்னா, நம்ம ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் போடும்போது வந்து ஃப்ரம் பேபி டே 1லேருந்தே கவர் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அது பிரச்சனை இல்ல. கோப்பைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்னா நம்ம குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கேஷ்லெஸ் குடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ்லயே. ஆமா. அது உங்க சரவுண்டிங்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கவர் ஆகுதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டீங்கன்னா கேஷ்லெஸ். டைரக்ட்டா போயிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கும் கேஷ்லெஸ் தான் இருந்துச்சு. போனோம்னா ஒரு 2500 மட்டும் ஸ்டார்டிங் கட்டணும். அப்படியா? ஆமா. ஸ்டார்டிங்கே போனோம்னா அந்த பிளட் டெஸ்ட் நம்ம அதெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னவங்களுமே இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சூட் ரூம் எல்லாம் சொல்லிட்டு, சார் நீங்க ஒரு 2500 பே பண்ணுங்க. அது இனிஷியலா சும்மா இனிஷியலா ஒரு அமௌண்ட் நீங்க ஃபைனலா டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளவு கிளைம் வருதோ அந்த மீதி பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் ஹாஸ்பிடல்ஸ்ன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ஒரு லொகேஷன்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சரவுண்டிங்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இன்சூரன்ஸ்க்குலாம் கவர் இருக்கான்றத நீங்க ஃபர்ஸ்ட் கவர் இருக்கான்னு கேட்டணும். ஃபோன் பண்ணி ஆமா நீங்க இன்சூரன்ஸ் அட்மிட் ஆகும்போதே இந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்கான்னு கேட்டுக்கணும். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே கேட்டு வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த நம்ம சரவுண்டிங்ல இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் அதிலேயே லிஸ்ட் கொடுத்துட்டு லிஸ்ட் குடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு தடவ ஒரு பிசிக்கல் வெரிஃபிகேஷன்காக நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கேட்டீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஒரு சில இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னு போட்டே வச்சிருக்காங்க போர்டுல. ஓ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால நீங்க உங்க சரவுண்டிங்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு தடவ கேட்டு வச்சுக்கங்க. அது வந்து நல்லது. நீங்க இப்ப பிளான்டா நீங்க ஹாஸ்பிடலைசேஷன் ஆவறீங்கன்னா, உங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிரணும். இந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிடலைசேஷன் ஆக போறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க வந்துடுறாங்களா எப்படி அது டைரக்ட்டா? இல்ல ஃபோன் மூலமா தான் கான்வர்சேஷன் எதுவுமே. டைரக்ட்டா நம்ம போனது வந்து எமர்ஜென்சியா தான் போனோம். நைட்ல தான் நம்ம போனோம். ஓகே எமர்ஜென்சியா நைட் 1 மணிக்கு நம்ம போனோம். அதுக்கப்புறம் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம 1 மணிக்கு போய் அட்மிட் ஆனா அவங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் வரதுக்குள்ள போனோம் அதான். இருக்குன்னா அவங்க பில் போறதுக்கான ப்ராசஸ் அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க கம்யூனிகேட் பண்ண அவங்க ஆரம்பிச்சாங்க. வந்து நம்ம எந்த பிராண்ட்ல இன்சூரன்ஸ் வாங்கிருக்கோமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும் இந்த இது ஐடியா போட்டு அவங்க லாகின் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறமா எல்லா ஃபர்தரா போனோம்னா நம்ம ஸ்டாருக்கு நாங்க எந்த இன்சூரன்ஸ் எடுத்தோமோ அது மாதிரி இவங்க எந்த இன்சூரன்ஸ் அது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி கால் பண்ணி சொல்லிடணும். ஆமா. இந்த மாதிரி நாங்க அட்மிட் ஆயிருக்கோம்னா உங்களுக்கு அப்டேட் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களே சொல்லிடுறாங்க அப்டேட் வந்துச்சு இந்த ஹாஸ்பிடல்ல. இதெல்லாம் ஒரு சேஃப்டி பிரிகாஷன் நமக்கு. ஏன்னா அவனுக்கு கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு நீங்க போய் அதெல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ். ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன உடனே
மறுநாளோ இல்ல அன்னைக்கோ டைம் கிடைக்க சொல்ல போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்னு இன்சூரன்ஸுக்குன்னு தனி ஆமா, ஆஃபீஸ் இருக்கும். இன்சூரன்ஸ்க்குன்னே ஒரு அவங்க டெஸ்க் கிட்ட இருக்கும். போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணணும். ஆமா, அவங்க கிட்ட முதல்ல நீங்க அதான் கம்யூனிகேட் ஏன்னா நாங்க பண்ணி ஃபர்ஸ்ட் போனோம்னா அதுல எங்களுக்கு தெரியல. போயிட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களே கூப்பிட்டாங்க. என்னங்க இன்னும் வரல. ஆ. இன்சூரன்ஸ்க்கு இப்பயே ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க டைரக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆமா. ஓகே. இப்போ வந்து கேஷ்லெஸ் ஹாஸ்பிடல் பத்தி சொல்லியாச்சு. அடுத்து வந்து டென்டிஸ்ட் அதே மாரி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்ப பல்லு புடுங்க போறாங்க அப்படின்றப்போ வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த மாரி கவர் கிடைக்காது. டென்டல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கவர் கிடைக்காது. டென்டல் கிடைக்காமயே இருக்கும், கிடைக்கவும் செய்யும். அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப எப்படின்னா, உங்களுக்கு வந்து விஸ்டம் டூத் இங்க பின்னாடி இருக்கு. அத வந்து நீங்க பிளான்டா அத புடுங்க போறீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு வந்து கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஆனா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பல்லு உடைஞ்சிருச்சு, பல்லே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கேன்சர் இருக்கு. அதுல வந்து பல்லெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ, உங்களுக்கு வந்து கிளைம் குடுப்பாங்க. அதாவது லைஃப் த்ரெட்னிங்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கிளைம் குடுத்துருவாங்க. இதோட இன்சூரன்ஸோட மீனிங்கே என்னன்னா, உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங்கா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கவர் குடுப்பாங்க. இப்ப காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்லாம் வரும். எப்படின்னா, இப்ப லிம்போமான்னு சொல்லுவாங்க. இப்ப வயித்துல வந்து நம்ம சின்ன கொழுப்பு கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ரிமூவ் பண்றது. இல்ல காஸ்மெட்டிக்கா நம்மளுக்கு உயிர் பிரச்சனை இல்ல. ஆனா காஸ்மெட்டிக்கா பண்ண வேண்டிய விஷயத்துக்கு எதுக்குமே உங்களுக்கு வந்து கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இதே மாரி டூத்துக்கு உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ரொபாட்டிக் சர்ஜரி. ரொபாட்டிக் சர்ஜரி வந்து இப்ப லேட்டஸ்ட்டா என்னன்னா, ரொபாட்ஸ வச்சு அது ஆப்பரேஷன் பண்றது அதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்கு ஆக்சுவலா. ஒரு 1,50,000 லட்சமோ, 2 லட்சமோ வரைக்கும் லிமிட் இருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வென் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆ இது லாஸ்ட் பாயிண்ட் ஒண்ணு என்னன்னா, ஆ ஃபைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ரோட்ல சண்டை போட்டுறது, இல்ல வெளியில நம்ம எங்கேயாவது சண்டை போட்டுடுறோம். அப்போ வந்து அடிச்சு நம்மளுக்கு முகரெல்லாம் பேந்துருச்சு, அந்த மாரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்றப்போ வந்து, இன்சூரன்ஸ்காரங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுல என்னன்னு போட்டு வச்சிருந்தாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ்ல இந்த மாரி ஃபைட் பண்றது, டெரரிசம் ஆக்டிவிட்டி இதுலலாம் இன்வால்வ் ஆகி நீங்க ஹாஸ்பிடலைசேஷன் ஆகுறீங்க. அப்போ அந்த மாரி கிளைம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளைம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஃபைட்ஸ் இந்த மாரிலாம் நடக்குதுன்னா, அப்போ உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ வேற எதுவும் பாயிண்ட் ஆட் பண்றதுக்கு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? வேற எதனா டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தெரிஞ்சா எங்களுக்கு தெரிஞ்சா சொல்றோம். இது வந்து நீங்க ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியாம நான் வந்து இருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்சி அட்வைசர் கிடையாது. கிடையாது. ஆமா. எங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்துல நாங்க ஆமா. இதெல்லாம் பேசிக்கா தெரிய வேண்டிய டீடைல்ஸ் ஆமா. எல்லாருக்கும். நீங்க எந்த இதெல்லாம் வீடியோல கட்டாயம் தேவை. பார்த்தீங்கனாலும் இந்த மாரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோ இல்ல. நானும் ஒரு 5 நாங்க 5 வருஷமா வருஷமா பாலிசி யூஸ் பண்றோம். எங்களுக்கு இப்பதான் 2, 3 இருக்கிறது. ஆமா. அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆமா. நான் எடுத்திருக்க இன்சூரன்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பேசிக் பிளான் இப்பதான் சொன்னாரு. அது இல்லாம அந்த கம்பெனி ஒரு வேஸ்ட் கம்பெனின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ. நட்சத்திர வடைகள் கம்பெனி. அதனால அதெல்லாம் வந்து இதுல இருந்து போர்ட் பண்ணி வேற எதுவும் மாறிடுங்க. நாங்களே இப்ப அவர் வந்து இப்ப போர்ட் பண்ண போறாரு. நான் வந்து நிவாபுப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ பாலிசி பஜார்ல இருந்து ஒரு டீம் வந்து பேசுனாங்க. ஒரு ஆள் வந்து பேசுனாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நான் கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதையும் இதுல இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நெறைய பேர் சொல்லியிருக்கேன். ஆனா நெறைய பேர் லெத்தாஜியா இருந்திருக்காங்க. இப்போ கூட ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்டயே சொன்னேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அது சும்மா காதுல வாங்கி அப்படியே விட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயே ஒரு ஆளுக்கு வந்து அவங்க ஸ்பௌஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு நெறைய இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா இப்ப என்கிட்ட சொல்றாரு, "ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டா தான் நல்லா இருந்திருக்குமே" அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றாரு. எங்களுக்கு ஏற்கனவே பழைய கெட்ட அனுபவம். அதாவது கெட்ட அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. அது மாரி நீங்க பட்டு திருந்தாதீங்கன்னு சொல்றேன். சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க பட்டு திருந்தக்கூடாது. இன்னொருத்தவங்க பட்டத நீங்க அத பார்த்து திருந்திக்கணும். அதாவது நீங்க எடுக்கலன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 20,000 தான். ஆமா. ஒன்ஸ் நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி நீங்க பணம் செலவு பண்ணா அதுல இருந்து மீள்றதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆயிடும். இன்னொன்னு என்ன பாயிண்ட்னா, எல்லாருமே சேர்த்து வைப்பாங்க. பணம் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க, வச்சா நகை சேர்த்து மொத்தம் வைப்பாங்க. கரைஞ்சிரும் அவ்வளவுதான். ஏதோ ஒரு டைம்ல ஃபேமிலில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துரும். அப்ப வந்து நம்ம சேர்த்து வச்ச அசெட் எல்லாமே போயிடும். காணாம போயிடும். ஆமா. நீங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கே பல வருஷம் ஆகும். பல வருஷம் ஆகும். இது ஆனா ஒரு நீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா 30, 40 வருஷத்துக்கு கூட அது அப்படியே ஆமா. அது இருக்கும் அது. ஆமா. நீங்க அவ்வளவு கூட பண்ண மாட்டீங்க. ஆமா. அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியமான இது எப்படின்னா, நம்ம மத்த ஒரு 1,00,000 பேரோட காசுல நம்ம அதுல கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த டைம்ல. அப்புறம் நம்ம திரும்ப அதுக்கு எப்படி ஃபீட் பைக் பண்றோம். அது இன்னொருத்தவங்க கம்பல்சரியா யூஸ் கட்டுறோமோ, பண்றாங்க. காருக்கு கட்டுறோமோ, ஆமா. அது மாரி அதுக்கு கட்டலனா கூட பரவாயில்ல. ஆனா ஆமா. ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் போடணும். வெளிநாட்டுலலாம் வந்து கம்பல்சரி போல ஆமா. ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லன்னா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஆமா. நம்ம ஊர்ல தான் வந்து தேவையில்லாத இந்த பைக்குக்கும், காருக்கும் வந்து
தண்டத்துக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எதுவும் கிளைம் வராது. ஆமா. இடிச்சவனுக்கு மட்டும் கிளைம் கொடுக்கும். இவனுக்குனால அதுக்கான பிரீமியமுக்கும் ஃபுல்லா கவர் ஆகுறதுக்கு வெறும் 500 1000 தான் வித்தியாசமா வச்சிருக்கானுங்க. அது தேவையில்லாத இது கம்பல்சரி போடுங்க அதுன்றது. ஆமா. கம்பல்சரியா போனோம்னா அதுக்கு ஃபுல் இன்சூரன்ஸே குடுத்துட்டு போயிடலாம். ஆமா. இத வந்து நீங்க இடிச்சா மட்டும் அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி குடுப்பன்றது சுத்த வேஸ்ட். ஏன்னா அந்த கிளைம் அமௌண்ட்டே ரொம்ப ஜாஸ்தி அது. ஆமா. இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கன்டென்ட். பட் நம்ம சொல்றோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நீங்க போட்டுக்கோங்க. போடுறது வந்து நீங்க ஹெல்மெட் போட்டுன்னு சேஃபா வண்டி ஓட்டுற மாரி. இல்லன்னா இப்ப நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்ப எங்களுக்கு இல்லன்னு தோணுச்சுனா எப்படி தெரியுமா இருக்கும்? இது நாளைக்கு ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு அமௌண்ட் எங்கருந்து எடுக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட்ல நம்மளுக்கு வரும். வீட்ல நம்ம என்ன பண்ணோம் ஜுவல்ஸ் எடுத்து பேங்க்ல வச்சு காசு வாங்கி தான் ஹாஸ்பிடல்ல ஆமா. கட்டணும். அவ்வளவுதான். இதுல இன்னொரு மேஜர் என்ன விஷயம்னா, நம்மளுக்கு ஹாஸ்பிடலைசேஷன் ஆயிட்டப்போ நம்ம பயங்கரமா அந்த டென்ஷன்ல பிரஷர் இருப்போம். இருக்கும். அப்ப வந்து நம்ம காச புரட்டுறது, இத பண்றது, அத பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருந்தோம்னா, அத சொல்லிட்டோமா ஒரு பீஸ் நிம்மதியா ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆமா. அது கவர் ஆவாதுன்ற பட்சம் நம்ம யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஆமா. எங்க ரெடி பண்ணலாம். இப்ப நாங்கலாம் அட்மிட் ஆனோம்னா கார்டு இருக்கு பாத்துக்கலாம். நிம்மதியா உட்கார்ந்துடலாம். ஏன்னா மினிமம் ஒரு 80% கவர் ஆயிடும்ன்ற ஒரு ஆமா. நம்பிக்கை. 20% நம்ம ரெடி பண்ண முடியும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருந்தோம். ஆமா. 90% கிளைம் கொடுத்தாங்க 10% நாங்க ரெடி பண்ணி அது கட்டியாச்சு. பரவாயில்ல. அது எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா. நம்ம எதுவுமே இல்லாம திடீர்னு நீங்க ஒரு 5 லட்சத்துக்கு குடுக்கணும்னு எங்க போவீங்க? 5 லட்சத்துக்கு போய் குடுக்குறதுக்கு. கடனை வாங்கணும், வட்டிக்கு வாங்கணும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, Tension ஹாஸ்பிடலைஸ் ஆயிடுச்சு, ஒரு ஓரமா நம்ம உட்கார்ந்துட்டா போதும். இல்லன்னா உங்கள திரி அடிப்பாங்க. அத்த வாங்கின்னு வா, இத்த வாங்கின்னு வா, இதுக்கு காச கட்டு, அதுக்கு காச கட்டுன்னு அது ரொம்ப ட்ராமாவா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. ஸோ உங்க ஃபேமிலிய சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு எதுவா இருக்கும்னா, நாங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளான்ல இருக்கிற டீட்டெயில்ஸு அது எப்படி இருக்குன்றத நான் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு குடுக்குறேன். அத நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவ கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மத்த வீடியோஸ் நீங்க ஷேர் பண்றீங்கன்றது வேற. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் வந்து இன்சூரன்ஸ் ஏன்னா இவ்வளவு டீட்டெயிலா கிடைக்காது. ஆமா. எங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் அதாவது பண்றோம். ஒரு பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு கிடைக்குது இது. ஆமா. நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா ஒரு தெளிவா படிச்சு டாக்குமெண்ட் சொல்றது வேற. ஆமா. இது எங்களோட வந்து ரியல் அனுபவத்துல டைம்ல வந்து ரிலேட்டிவா நாங்க கரெக்ட்டா எப்படி எங்களோட அனுபவத்துல இருந்து நாங்க சொல்றது வந்து வேற. ஆமா. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் எங்களுக்கு தேவைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா. இதெல்லாம் பட்டு நாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. அவ்வளவுதான். இன்னும் நெறைய இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. முன்ன நாங்க தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. ஆனா இது உங்களுக்கு 80% இதுவே உங்களுக்கு கவர் பண்ணிடும். மேக்ஸிமம் நீங்க 80% கவர் ஆனாலே நமக்கு சேஃப் கார்டு தான். 80% உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதுலயே இருக்கு ஆ. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு. ஸோ பாருங்க, பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்து உங்க ஃபேமிலிய சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் போடணும். கட்டாயம் போடுங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.